ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம். அந்த வீடியோ தான். வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படிலாம் க்ளீன் பண்ண அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி தாங்க சாயங்காலம் ஒரு 4 மணி போல் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் வைக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே தலையில் உள்ள எண்ணெய்லாம் நல்லா ஊறிடும். அப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையிலே நான் வந்து ட்ரிஷானை ஸ்கூல் அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு வீட்டு வேலை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி நீட்டாகிறது உண்டு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையே செய்யலை. எதுக்கு அப்படிங்கிற ரீசனை போக போக சொல்கிறேன். வெயிட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரிஷானுக்கு பால் காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அவனும் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருந்தான். சரி பசிக்கும் பிள்ளைக்கு, பால் குடிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அப்படி பால் சூடு பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி வந்து ஆன் பண்ணி விட்டுறடே. நான் வந்து 3 days ஒன்ஸ் தான் துணி துவைப்பேன். வாஷிங் மிஷின் இருக்கிறனால அதிலே போட்டுருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் தான். ஸோ அதனால் அதையும் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டெல்லாம் பெருக்கி பாத்திரம்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே இதுவும் அதோட வேலையை முடிச்சிடும். மேலே போய் துணி காய போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லிக்விட்லாம் போட்டு விட்டு அப்படியே அதையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம லேடிஸில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். அதாவது வீடு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது, அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கம் நம்ம லேடிஸில் பொதுவாக இருக்கும். அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா எனக்கும் உண்டு. எனக்கும் எப்போவுமே வீடு ரொம்ப நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது அங்கங்கே களைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே உட்கார தோணாது. அதெல்லாம் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சாதான் அப்பாடா ஒரு திருப்தியாக இருந்த மாதிரியே இருக்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு ஞாபகம் இருந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன். அம்மா வீட்லேயும் அப்படி தான். ஏதாவது அங்கங்கே இருந்தால் கூட அதை தான் அடுக்கி வச்சுட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கல்யாணத்துக்கு அப்புறமா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த மாதிரி தான். சரி, இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. பால்கனியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறா எச்சமாக இருக்கும். இப்போ அந்த நெட்டு போட்டதுனால அந்த பிரச்சனை இல்லை. குப்பையே இல்லாட்டாலும், அதாவது தூசியே இல்லைனாலும் அந்த இடத்த பெருக்கி விட்டால் தான் அப்பாடா இந்த இடமும் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் பெருக்கி விட்டுறது உண்டு. அதுக்கப்புறம் பெட்ரூம் தான். பெட்ரூமில் பெட்ஷீட்லாம் கலைஞ்சிருந்தது. டே டைம்லேயும் பெட்ஷீட் போட்டு தூங்குற நிலமையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கா, நல்லா குளிராக இருக்குது. ஸோ அதனால் பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த ரேக் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிறது பிளான்ட் ஏரியாவா. ஸோ அதனால் அப்பப்போ டஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ 2 days ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதையும் அப்படி தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பெருக்கிற வேலை மட்டும் தான் இருக்குது. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் டைப் வீடு, இந்த ஃப்ளாட் டைப்லலாம் பார்த்திங்கன்னா ரூம்லாம் சின்னதாக தான் இருக்கும். பார்த்து கரெக்டாக ஒரு பீரோ, ஒரு கட்டல், எக்ஸ்ட்ரா ஒரு திங்ஸ் வைக்கிற மாதிரி சின்னதாக தான் கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் கட்டுற மாதிரி நல்லா பெரிய பெரிய ரூம் அப்படிலாம் இருக்காது. ஃப்ளாட் டைப்னு பார்த்திங்கனாலே மோஸ்ட்லி இந்த சின்ன இவ்வளோ சதுரடி அப்படின்னு தான் கனெக்ட் பண்ணி கட்டுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டில் உள்ள ஜாமான்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி கொஞ்சம் தான் இடம் இருக்கும். ஸோ அந்த பெருக்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம ஊரை மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ரூம் அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இங்கே பெருக்கிறது என்னமோ கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ரூமுக்கு போகிறது. அப்படின்னா அப்பாடா ஒரு ரூம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, இன்னும் அடுத்த 2 ரூம் தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கேம் மாதிரியும் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஹாலுக்கு வந்துடலாம். ட்ரிஷானுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது, சாப்பிட்ற பிளேட்டாக இருந்தாலும் சரி, பால் குடிக்கிற டம்ளராக இருந்தாலும் சரி, நீ தான் சிங்கில் போடணும் அப்படி சொல்லுவேன். சின்ன வயசுலலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வளர பார்த்தீங்கன்னா செய்கிறதே கிடையாது. சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படியே அங்கங்கே வச்சுருவான். ஃபஸ்ட் அதை போய் எடுத்து அங்கே போடு அப்படி சொன்னதுக்கப்புறம் போட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரைம்ஸ் வேறு பார்த்துட்டே இருந்தார். டிவியில் வேறு அவர் பிடிக்காத ரைம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா உடனே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு வந்து கேட்பான். அவனுக்கும் மாற்றி விட்டுட்டு இருந்தாச்சு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலை பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஃபுல்லாக கொட்டி தான் கிடக்கும். ஃபுல்லாக டாய்ஸ் வச்சு விளையாண்டு சோஃபா கடியில் அங்கெங்கன்னு போய் கிடக்கும். அதை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ தூங்கி எழுந்ததும் டிவி தான் பார்க்கணுன்னு கேட்டால் டிவி போட்டதுனால அந்த டாய்ஸ் எடுக்காமல் இருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா ஹால் இன்றைக்கி என்னமோ ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கும் அந்த டாய்ஸ் எடுத்து வைக்கிற வேலையும் இல்லை அப்படின்னா சோஃபா கடியில் நம்ம பெருக்குமாறு வச்சு பெருக்கணும் அப்படின்னாலே அந்த விளக்குமாறு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட டாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே வரதான் செய்யும். அந்தளவுக்கு ஃபுல்லாக டாய்ஸ் அங்கங்கேன்னு போட்டு விளையாடுவான். இன்றைக்கி என்னமோ டிவி பார்த்ததுனால அந்த டாய்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலே நம்ம பெருக்கி விட்டாச்சு. நம்மளுக்கு ஃப்ளோர்லலாம் எனக்கு நிறைய டஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் அது தெரியல. ஏன்னா முந்தின நாள் ஈவினிங் போல் வீட்டை நம்ம வந்து பெருக்கினது. நான் காலையில் பண்ணவே இல்லை. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போதே வீட்டில் நமக்கு நிறைய கீழே டஸ்ட்டாக தானே இருக்கும். ஆனால் வீடியோவில் தெரியல. மற்றபடி டஸ்ட்டெல்லாம் பெருக்கி அதே மாதிரி டஸ்ட்பினில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது அப்படி நேராக கிச்சனுக்கு வந்துடலாம்.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் டோமக்ஸ் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது. ஆனால் அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப எனக்கு பழசாயிடுச்சுன்னு சொல்லி அன்றைக்கி தான் டஸ்ட்பினில் போட்டேன். சூப்பர் மார்க்கெட் போகும்போது புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த டூத் ப்ரஷ் தான் இருந்தது, அதை வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சனில் எப்பவும் போல் நம்ம கவுண்டர் டாப் துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வேலையை முடிச்சிடுவேன் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். காலையில் டியூஷனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அப்படி எல்லா வேலையுமே முடிச்சு அப்புறம் நம்மளும் குளிச்சு நம்மளும் நீட் ஆகிட்டோம், வீடும் நீட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாகவே இருந்த மாதிரி இருந்தது. அதாவது பெல்லி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றியே ஒரு மாதிரி வயிறு வலிச்ச மாதிரி, கவ்வி பிடிச்சி இழுத்த மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப சுருக்குன்னு வலிச்சுட்டே இருந்துச்சு. சமையல் பண்ணும்போது கூட அப்பப்போ தெரிஞ்சுது. அப்படி வலிக்கும் போது நின்றுக்குவேன். மறுபடியும் அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியோ தக்கி முக்கி ட்ரிஷானை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் சமையல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்னால் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ நான் அப்படியே படுத்துட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இந்த லெமனு அப்புறம் கொஞ்சம் தேன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி குடிச்சோன்னா அந்த வயிறு வலிலாம் சரியாகும் அப்படின்ட்டு முன்னாடி அதுலேயோ ரீட் பண்ண ஞாபகம் இருக்குது. சரி அதை பண்ணும் அப்படி சொல்லி லெமனையும் தேனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சதுக்கப்புறம் உடனே எப்படியே சரியாகாது, நம்மளுக்கு எப்படி ஒரு 2 ஹவர்ஸாவது அதுக்கு டைம் எடுக்கும். மறுபடியும் சும்மாவே உட்காந்துட்டு அப்புறம் படுத்துட்டு அப்படி தான் இருந்தேன். சாப்பிடணும்னு சுத்தமாக தோணவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் வயிறு வலி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வயிறு பசிக்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா 11 கிட்ட ஆயிடுச்சு, என்னால் பசிக்கவும் செய்யுது. அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் வீட்டு வேலையே செய்ய முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிது. இந்த லெமனும் இதுவும் போட்டு குடித்ததோட எஃபெக்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஹீட்டாக என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. அப்புறம் தண்ணிலாம் நிறைய குடிச்சு வெந்தயெல்லாம் போட்டு முழுங்கி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு. அப்புறம் ட்ரிஷான் வந்ததும் அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அப்படியே மதியம் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதனால தான் காலையிலேருந்து வேலையே பண்ண முடியல. அதனால தான் இப்போ ஈவினிங் சேர்த்து வச்சு எல்லா வேலையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே தான் நான் வீடியோ எடுத்தேன். சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிற பிளான் இருக்குது. அந்த மாதத்துக்கு தேவையான கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போது கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம மதியம் வச்ச ரைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய ஈவினிங் போல் கொஞ்சம் மீதி இருக்கும். அதெல்லாம் சின்ன ஒரு கிண்ணத்தில் அப்படி எல்லையாவது மாற்றிட்டு அந்த பாத்திரத்தையும் சேர்த்து கழுவிலாம் வச்சாச்சு. அப்படி சிங்கையும் நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டு கிச்சனையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அதை தான் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ தான் பிள்ளைக்கு நல்லா சரியாகி முன்னாடி மாதிரி நல்லா ஆக்டிவாக இருப்பான் அப்படின்னு. இன்னொன்று நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா நம்மளை நம்பி தான் வீட்டில் 2 ஜீவன் இருக்குது. நம்ம சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப டயர்டாகி அவங்களுக்குமே ஒரு மாதிரி இதாகிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் தாங்க முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. இப்போவே நம்மளுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் வயசாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் நினச்சிட்டே தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட போயிடும். நம்ம நார்மலாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம வீடியோ எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லேயும் துணி எல்லாமே அது துவைச்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு மாடியில் கொண்டு தான் எப்போவுமே போய் போடுறது உண்டு. ஏன்னா எங்கள் பால்கனி சின்ன பால்கனி, அதில் போடுறதுக்கு இடம் இருக்காது. அது இல்லாமல் நான் 3 days ஒன்ஸ் தான் துவைப்பேன் அப்படிங்கும்போது நிறைய துணியை சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மொட்டை மாடியில் தான் போடுறது உண்டு. அங்கேயும் மேலே ஷீட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் மழை பெஞ்சாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் அங்கே போய் மேலே போய் போட போயிட்டேன். அப்புறம் நித்யான்னு ஒரு சிஸ்டர் அவங்க தான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு. எனக்கு இந்த லாங் வீடியோ போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா அது ரொம்ப வேலைப்பாடு நிறையா இருக்குமா. நம்ம அவ்வளோ நேரத்துக்கு வீடியோ ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் ஃபுல்லாக எடிட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு 10 நிமிஷத்துக்கு வாய்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அதை அப்லோட் பண்ணணும் போது அது ரொம்ப ஒரு இதாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்ஸ்னால் ஈஸியாக 1 minute முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு நான் எப்போவுமே அதுதான் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஆசைப்படுறது உண்டு. ஆனால் யூடியூபர் அப்படின்னாலே பெருசாக லாங் வீடியோ போட்டால் தான் நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த லாங் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டர் அப்பப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, லாங் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு. இப்படி யாராவது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் ஐயோ அவங்க கேட்குறாங்க, அதுக்காண்டியாவது நம்ம லாங் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த வாட்டி நித்யா அப்படிங்கிற சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் போடுறேன் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஃபைனலாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்களோ அவங்களாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.